தேதி தள்ளி தான் இந்த மாதிரி பண்ணா சீக்கிரமா பணக்கார கூட அவட தேதிக்காக சம்பளம் போகும். ஓகே, அப்ப நமக்கு அந்த கேள்விக்கே விடை தெரியும். நல்லா படி, நல்லா வேலைக்கு போனேன், காலகாலமா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு யாராவது உட்காந்துட்டா சார் தண்ணி கொடுப்போம். அப்ப நல்லா படிச்சு ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலும் இன்னைக்கு டக்குன்னு தூக்கி போட்டுறாங்க, இன்னைக்கு வேலை இல்லை. பெரிய பையன் இருக்காங்க, எங்களுக்கு கட்டி போட்டுருக்காரு ஆளுநர், எனக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க லோன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் இன்னைக்கு நம்ம கை நிறைய பணம் இல்லை. ஸோ அதுக்கு மாற்று வழி எதாவது இருக்கா அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கு நீங்கள் லட்சமா போடணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. இப்போ இந்த கட்டணம் இதுக்கு ஃபுல்லாக கட்டி அவர் ஆர்டர் வாங்குறாரு, எத்தனை லட்சம் போட்டுருக்காங்க அப்போ நம்ம 50 lakhs போட்டால் தான் மாதம் ஒரு 50,000 வாடகையாவது இருக்க முடியும். 50 லட்சம் நம்ம கிட்ட இருக்கா இல்லை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எனக்கு இன்னைக்கு தேவை என்ன இருக்கு, நமக்கு இது தேவைங்கிறது எவ்வளோ வருது, மாதம் எவ்வளோ வருது அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000, 1 லட்சம், 50,000 எவ்வளோ கையில் 50,000 தேவைன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன் இன்னைக்கு கையில் இருக்கவே தேவை மட்டும் 50,000 சொல்லிட்டாங்க. நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1940 10 ரூபாய் வாழ்க்கை நடத்தலாம், சரிங்களா? 60ல் 100 ரூபாய், 80ல் 1000 ரூபாய் வாழ்க்கை ஓட்டினாங்க. 2000 வருஷம் வருது, 10,000 ரூபாங்கிறது இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம் 2020. அப்போ 40 ஒரு ஜீரோ முட்டை ஏறிட்டா இல்லையா? இன்னைக்கு 2020. இன்னைக்கு அப்ப நம்ம எவ்வளவு